வணக்கம். அவங்களுடைய விழா, அவங்களுடைய நிகழ்ச்சினா எல்லாரும் முகத்தில் ஒரு சந்தோஷத்தோட ஒரு ரொம்ப ஆர்வமாக வருவாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாருடைய மனசுமே ஒரு கனத்தோட ஒரு பாதிப்போடு வந்திருக்காங்க. ஜெயலலிதா அவர்கள் பற்றி சொல்லணுன்னா, நான் சந்தியாம்மா கூட நடித்த காலத்துலேருந்தே நான் வீட்டுக்கு போயிருக்கேன். ஆனால் அவங்களோட விளையாடுறதுல நானும் அவங்களும் என்னை விட கொஞ்சம் வயசு சின்னவங்க, 2 வயசு சின்னவங்க அவங்க. பட் இருந்தாலும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் விளையாடக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சதில்லை. ஏன்னா நான் ஷூட்டிங் போனதுனால அந்த வீட்டில் சும்மா பார்க்குறதோடு சரி. அப்போ ரொம்ப அதிகமாக பேச மாட்டாங்க. அதுக்கப்புறம் கூட ஆக்ட் பண்ணுற காலத்தில் பார்க்கும்போது ஃப்ரெண்டா, சிஸ்டரா இந்த மாதிரி பல கேரக்டர்ஸ். ஆனால் எவ்வளோ ஒரு ரொம்ப பரிமாற்றமாக, ரொம்ப ஆர்ப்பாட்டமாகவும் பேச மாட்டாங்க. ஆனால் மனசுக்குள்ளே ஒவ்வொருத்தரை பார்த்தும் தனியாக ஒரு இடம் வச்சுருப்பாங்க. அது எப்போ அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, எந்த நேரத்தில் சொல்லுவாங்கன்றது தெரியவே தெரியாது. அப்புறம் பழக அவங்க எம்பி ஆனப்புறம் நான் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு முன்னாடிலாம் போவேன். ஒரு தீபாவளி வாழ்த்து சொல்லுவேன், பொங்கல் வாழ்த்து சொல்லுவேன், எல்லாத்துக்குமே. ஏன்னா எனக்கு எதுவும் தெரியல, அவங்க தனியாக இருக்காங்க. ஏன்னா அவங்க அம்மா போனப்புறம் ரொம்ப தனியாக இருந்தாங்க அவங்க. ஸோ அதனால் நான் அடிக்கடி போய் அவங்கக்கிட்ட ஏதாவது பேசி அந்த வாழ்த்து சொல்லிவிட்டு இப்படி பண்ணிட்டு வருவேன். எம்பி ஆன உடனே அவங்க பெட்ரூம் ஃபோன் நம்பரே எனக்கு கொடுத்துருந்தாங்க. அப்போல்லாம் லேண்ட்லைனு ஃபோன் பண்ணி, அம்மா நீங்கள் எம்பி ஆகிருக்கீங்க, உங்களுக்கு வாழ்த்து. அம்மு அப்படி தான் கூப்பிடுவேன். இப்போ தான் நான் அம்மான்னு சொல்கிறேன் அவங்கள. அந்த அம்மான்னு சொல்கிற வார்த்தை கூட என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா அவங்க இன்னும் சின்னவங்களாகவே பார்க்குறேன். அவங்கள ரொம்ப ஒரு இதுவாக பார்க்கல. ஆனால் மக்கள் எல்லாம் அவங்களுடைய அந்த பதவியிலையும் அவங்க பண்ண அந்த உதவிக்காகவும் அவங்கள அம்மான்னு கூப்பிட்றாங்க இல்லையா. நாம் ஏன் கூப்பிடக்கூடாது அப்படின்றத நானும் அம்மான்னு சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், முன்ன மாதிரி நான் உங்களை அடிக்கடி பார்க்க முடியாது, அதே மாதிரி பழக முடியாது, பரவாயில்ல, ஆனால் நீங்கள் வந்தது தான் சந்தோஷம், நான் பார்க்காததை பற்றி கவலை இல்லைன்னு. இல்லை சச்சு, நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. நிச்சயமாக நான் ஒரு நல்ல இடத்துக்கு வருவேன், அன்றைக்கி உங்களை ஒரு முக்கியமான காரணத்தோடு கூப்பிடுவேன், நீங்கள் வரணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி என்னை கூப்பிட்டாங்க, பேசினாங்க, எனக்கு ஒரு பொறுப்பும் கொடுத்தாங்க. ஆனால் இந்த சினிமா உலகத்துக்கு கிடைச்ச பாக்கியம் அவங்க. அப்பேற்பட்ட ஒரு பேரை, ஒரு இடத்த அவங்க வச்சுட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு பெருமை, நமக்கு தான் பெருமை. ஆனால் இன்றைக்கி நம்ம மட்டும் அவங்கள சொந்தம் கொண்டாட முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே அவங்கள சொந்தம் கொண்டாடுறாங்க அம்மா அப்படின்னு சொல்லி. அப்பேற்பட்ட இடத்துல அவங்க இருக்காங்க. அவங்க இருக்கும்போது நமக்கு என்ன அப்படின்னா, நம்ம போய் எல்லாத்துக்கும் அவங்கக்கிட்ட சொல்ல மாட்டோம். ஆனாலும் அவங்க இருக்காங்க ஒரு இடத்துல. நம்ம ஏதாவது சொன்னால், நமக்கு ஏதாவது ஒன்றுன்னா அவங்க ஓடி வந்து செய்வாங்க. ஒரு வார்த்தை சொன்னால் போகிறோன்னு. நிச்சயமாக எல்லாருமே நடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்ப இறுக்கமாக இருப்பாங்க. ரொம்ப எதையும் வெளிப்படுத்தி காமிச்சிக்க மாட்டாங்க. ஒரு கமெண்ட் சொல்ல மாட்டாங்க எடுத்த உடனே. இது எல்லாம் ஆனால் எல்லாத்தையுமே அவங்க திரை உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரை பற்றியுமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதில் சில பேரை பற்றிலாம், முன்னாடி இருந்தவங்க பற்றிலாம் அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஸோ என்ன பண்ணுவாங்க, சச்சுவை கூப்பிடுங்க, அவங்கக்கிட்ட கேட்டால் தான் தெரியும். திடீர்னு கேட்பாங்க. ஒரு நாள் சந்திரகாந்தா எங்கே இருக்காங்கன்னு கேட்டாங்க. ஒரு நாள் பசுமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி, அவர் டான்ஸ் இருந்தார், அவங்க இதில் யார் இருக்காங்க. இப்படி யாரையே திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு கேட்பாங்க, அவங்களாம் எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு கேளுங்க அப்படின்னு. முக்தா சாரை பற்றி கூட நான் ஒரு இதுக்காக போயிருக்கும்போது சொன்னேன். இப்போது அம்மா முக்தா சார் இந்த மாதிரி இருக்காருன்னு. அப்படியா, எங்கே இருக்காரு, அவர் நல்லா இருக்காரு அப்படின்னாங்க. ஆமாம்மா நல்லா இருக்காரு அப்படின்னு சொன்னேன். அவங்க 60வது இதுக்கு போய் அவர் வீட்டுக்கு போய் காலில் விழுந்தவங்க நமஸ்காரம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு இன்றைக்கி நிறைய பேருக்கு, ஏன்னா நான் நிறைய மீடியாவிலெல்லாம் நிறைய பேசிட்டேன் நான். ஆனால் எனக்கு மட்டும் அது இடம் இல்லை. இருந்தாலும் எனக்கும் இங்கே ஒரு 2 வார்த்தை சொல்லணும்னு தோணித்து, அதனால் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு பெண்மணி இனிமே பிறக்க போகிறதில்லை. ஜெயலலிதா திருப்பி வரணும்னு கேட்குறோம், ஆனால் அதே மாதிரி அவங்க வர முடியாது. ஸோ அதனால் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும். ஆனால் ஒன்று, அவங்க எப்போவுமே ஏதோ ஒரு நல்ல திட்டங்கள்லாம் சிலது பண்ணிட்டு போயிருக்காங்க. அது நிச்சயமாக நமக்கும் அது நடக்கும் நான் நினைக்கிறேன். இந்த நடிகர் சங்கம் அடிக்கல் விழாக்கு அவங்கள கூப்பிட்டு அவங்கள வீடியோ கான்ஃபரன்ஸாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நமக்கு அந்த கொடுப்பினை இல்லை. அதே மாதிரி அண்ணன் தங்க மாதிரி இந்த அம்மா எவ்வளோ தைரியசாலியோ அதே மாதிரி அவர் பதவிக்கு வரல. அவர் பதவிக்கு வரணும்னு நினச்சிருந்தாருன்னா எவ்வளோ விதமாக வந்திருக்கலாம். அவர் வரல, அவ்வளோ கேட்டிக்காரு. அவங்களோடெல்லாம் எனக்கு பணியாற்றியது நிச்சயமாக எனக்கு மன நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில்
அவங்கள பிரிஞ்சு வாடுற நமக்கு யார் வந்து ஆறுதல் சொல்ல முடியும்? ஒருத்தரும் சொல்ல முடியாது. அவங்களோட பணியாற்றிய அந்த காலகட்டங்களை நினச்சிக்கிட்டு நாம் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியதான். நன்றி, வணக்கம்.